சூப்பர்வைசர் இருக்காங்களா? அது அங்க இருக்காரு பாருங்க. சரிம்மா. ப்ராடக்ட்டை ஒழுங்கா கொடுங்க. என் மேல கம்ப்ளைண்ட் ஆகுது. புரியுதுங்களா சார்? சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார். இது என் ஒய்ஃப் அபி. இவங்க இங்கே வேலை கேட்டு வந்தாங்களா? சார், உங்க ஒய்ஃப் இப்பதான் சார் வேலை கட்டிட்டு போறாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், இங்க இருந்து போய் ஒரு 10 நிமிஷம் தான் ஆயிருக்கும். என்ன பாப்பா, இந்த கார்மெண்ட்ஸ்ல நமக்கு வேலை இல்ல, அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல பாப்பா, நம்ம வேற இடத்துல வேலை தேடி பாப்போம். சரி சார். பாருங்க சார். சார் உங்க போன். தேங்க்யூ சார். மா சொன்னதை கரெக்டா ஃபாலோ பண்ணுமா? சரிங்க சார். பார்த்து போயா. சாரிண்ணா. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா நான் உன்னை பார்த்திருப்பேனே அபி. இப்படி நீ என் கை கட்டின தூரத்துல இருந்தும் நான் உன்னை தவறு விட்டுட்டேனே. நீ எங்க இருந்தாலும் சரி, நான் உன்னை சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். ஓம் காளி தேவி போற்றி. ஓம் ரீம் 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 ஐந்தா. ஓம் ரீம் 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 ஐ. ஓம் ரீம் 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 காளி. ஓம் கிரீம் காளி. ஓம் கிரீம் ரீம். உங்களை பார்க்க 3 பேர் வந்திருக்காங்க குருவே. அவங்க 3 பேரையும் அரச வர்க்கத்திட்ட காத்திருக்க சொல்லு. போ. சரிங்க குருவே. ஸ்ரீஜா, சொல்லு முத்தழகு. எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. இந்த வசியம்லாம் சரியா வருமா? அதெல்லாம் சரியா வரும், நீ ஒன்னும் கவலைப்படாத. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிற ஸ்ரீஜா? பார்த்து ரொம்ப நாளாச்சு. உன் வேலை முடிஞ்ச உடனே இந்த பக்கம் வர்றதையே நிறுத்திட்டல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா, உங்க தேவை எங்களுக்கு என்னைக்குமே வேணும். அப்படியா? ஏய் ஸ்ரீஜா, மந்திரவாதி வேலை முடிஞ்ச உடனே சொல்றாரு, என்ன வேலை? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன், பேசாம இரு. அது நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி, நீ மட்டும் வா. சொல்லு, என்ன விஷயம்? ஐயா, என்ன நடந்துச்சு தெரியுமா? இதான் நடந்துச்சு. ஓ, அந்த அபியோட புருஷன் இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கானா? ஆமாங்கய்யா. வெளியில எங்க கூட ஒரு பொண்ணு நிக்குதுல, அந்த பொண்ணுதான் சஞ்சீவ் தாலி கட்டிட்டு கூட்டிட்டு வந்த பொண்ணு. பேரு முத்தழகு. சரி, இப்ப எதுக்கு நீ என்ன தேடி வந்திருக்க? அபி பிளான் பண்ண மாதிரி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. அபி போனாலும் சஞ்சீவ் அபிய மறக்காம அவளை தேடிக்கிட்டே இருக்கானே தவிர முத்தழகு கூட வாழ மாட்டான். அதான் உங்களை தேடி வந்திருக்கோம்.
நீங்க தான் எப்படியாவது சஞ்சீவ வசியம் பண்ணி அபிய மறக்க வச்சு முத்தழகு கூட சேர்த்து வச்சிரணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. சரி நீ வா. ம், ம். ம். உன்னை பத்தி ஸ்ரீஜா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. நான் இப்போ உனக்கு பண்ண போற உதவி பணத்துக்காக இல்ல. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, அதான் பண்றேன். ஓம் கிரீம் ரீம் லீம் மந்திரகாளி. ஓம் கிரீம் ரீம் பத்ரகாளி. ஓம் கிரீம் திரிசூலி மகமாயி. ஓம் கிரீம் இதோ பாருமா, இந்த கயிறு வசிய கயிறு. இத நீ உன் புருஷன் கையில கட்டினா போதும். அதுக்கப்புறம் உன் புருஷன் குட்டி போட்ட பூனை மாதிரி உன் காலையே சுத்தி சுத்தி வருவான். இந்தா வாங்கிக்க. என்னம்மா யோசிக்கிற? முத்தழகு, என்ன யோசிக்கிற? கைத்த வாங்கிக்கோ. ம், அப்புறம் இந்த கயிறை சஞ்சீவ் கையில கட்டின உடனே அவன் உடனே மாற மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறுவான். நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். தாயத்தை வாங்கினதுக்கு அப்புறமும் என்னம்மா குழப்பம்? இல்ல இந்த கைத்த என்ன சொல்லி என் மாமா கையில கட்டுறதுன்னு யோசிக்கிறேன். என்னம்மா விவரம் இல்லாம இருக்க? புருஷன்கிட்ட போய் சொல்லி இந்த கயிறை கட்டுறது ஒரு பிரச்சனையா? நேரா உன் புருஷனை ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போ. சாமி கயிறு, இத கையில கட்டிக்கோங்கன்னு சொல்லி அவன் கையில கட்டி விடு. அவன் ஏத்துக்க போறான். ம், சரிங்க. முத்தழகு, நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு, நான் பேசிட்டு வரேன். ஆமா முத்தழகு, நீ கொஞ்சம் வெளியில இரு, நாங்க வந்துடுறோம். ம், உனக்கு என்ன தனியா சொல்லுமா? போ. நானா? போமா, ம், போ. ஐயா, அனு இன்னும் உங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கா? என்ன பத்திரமா அணுவ சொம்புக்குள்ள அடைச்சு வச்சிருக்க? அப்ப சரி. இந்தாங்க ஏதாச்சுன்னு. ம், அப்புறம் நான் வரேன். ம். புவனா, என் வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைக்காரி வீட்டை விட்டு போயிட்டாடி. வேலைக்கு ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குடி. உனக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தா சொல்றியா? சரிங்கம்மா, நான் சொல்றேன். ஆ சரி புவனா. அம்மா, புவனா, ஒரு நிமிஷம் லைன்ல இரு, கொஞ்ச நேரத்துல பேசுறேன். சொல்லுமா. நீங்க போன்ல வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். எனக்கு அந்த வேலை கிடைக்குமா? புவனா, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். உன் பேர் என்னம்மா? அபி. புள்ளத்தாச்சி பொண்ணா இருக்க, உன்னால வீட்டு வேலை செய்ய முடியுமா? முடியுமா? வீட்டு வேலைனா நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான வேலை இல்லம்மா. வீட்டை முழுக்க கூட்டி மாபு போடணும், பாத்திரம் தேய்க்கணும், பாத்ரூம் கழுவணும், துணி துவைக்கணும், சமையல் வேலைன்னு எல்லா வேலையும் நீ தான் பண்ணணும். என்ன சரியா? ம், நான் பண்றேம்மா. இப்ப பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கர்ப்பமா இருக்கேன், என்னால குனிஞ்சு நிமிர முடியல, வீட்டு வேலை செய்ய கஷ்டமா இருக்குன்னு சொன்ன பயங்கர கோவமாயிடுவேன். உன்னால முடியுமா முடியாதா இப்பவே சொல்லிடு. முடியுமா? மரகதா, யார் இவங்க? நம்ம வீட்டு வேலைக்கு ஆள் இல்லைங்க. இந்த பொண்ணு வேலை கேட்டு வந்துச்சு, அதான் பேசிக்கிட்டு இருக்கேன்.
உள்ளத்தாச்சி பொண்ணா வேற இருக்கு. வேலை கட்டு வந்திருக்குன்னா கண்டிப்பா பெரிய கஷ்டத்துல இருக்கும் போல இருக்கு. இந்த பொண்ணுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து வேலைக்கு வை. முடிஞ்ச வேலையை பார்க்கட்டும். நல்ல சம்பளமா? நல்ல சம்பளம் என்ன சம்பளம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியாதா? எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கற? இத பாருமா, நீ எவ்வளவு கேட்டாலும் என்னால 5000 ரூபாய் தான் தர முடியும். ஓகேவா? இப்போதைக்கு என் வயித்துல இருக்கிற பாப்பா நல்ல சத்தான பொருளா சாப்பிடணும். அதுக்கு எனக்கு ஒரு வேலை வேணும். அவ்வளவுதான். சரிம்மா. சரி, உள்ள வா. என்ன முத்தொழுகு, இப்ப எதுக்கு என்ன வர சொன்ன? உன்னதான் கேக்குறேன், சொல்லு. அது இல்ல, நேத்து நைட்டு நான் தூங்கும்போது உங்களுக்கு ஏதோ ஆன மாதிரி ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. நான் இந்த கோயிலுக்கு வந்து எனக்கு ஏன் இப்படி எல்லாம் கனவு வருதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டப்ப இந்த கோயில்ல ஒரு சாமியாரை பார்த்தேன். அவர்தான் என் கையில ஒரு தாயத்தை கொடுத்து அத உன் கையில கட்டினா சரியாயிடும்னு சொன்னாரு. இந்த தாயத்தை இப்ப நீங்க கட்டிக்கணும். என்ன முத்தொழுகு, இந்த தாயத்தெல்லாமா நம்புற? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் கிளம்புறேன். அப்படி சொல்லாதீங்க மாமா. நீங்க வெளியில 4 இடத்துக்கு போயிட்டு வர ஆளு. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா நான் என்ன பண்றது? நான் உங்களை நம்பி தானே இருக்கேன். நீங்க உங்களுக்காக இல்லாட்டியும் எனக்காக இந்த தாயத்தை கட்டிக்கோங்க. இத நீங்க கட்டிக்கிட்டாதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியாகும். என்ன மாமா யோசிக்கிறீங்க? தயவு செஞ்சு கட்டிக்கோங்க. சரி, சீக்கிரம் என்ன கட்டி விடுவா. சரி முத்தழகு, எனக்கு அபி விஷயமா ஒரு ஆளை பார்க்க வேண்டியிருக்கு. நான் அப்படியே கிளம்புறேன். நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடு. அபியவா தேடி போற? நான் உன் கையில கட்டின வசிய கயிறு இனி உன்னை எங்கேயும் போக விடாது. நீ கொஞ்சம் கொஞ்சமா அந்த அபிய மறந்து ஏன் பக்கம் வருவ. நான் வர வைப்பேன். இது என் கழுத்துல கட்டின இந்த தாலி மேல சத்தியம்.
என்னம்மா எதுக்கு சத்தம் போட்ட? என்னம்மா தாலிய கையில வச்சிருக்க? அது மேல பள்ளி விழுந்துச்சு. அத தட்டி விட்டப்போ தாலி அறுந்து வந்துருச்சு. தாலி அறுந்துருச்சா? கோயில்ல வச்சு உன் கழுத்துல பல்லி விழுந்ததே அபசவனம். இதுல தாலி வேற அறுந்துருச்சேம்மா. என்ன நடக்க போதோ? என் கழுத்துல இருக்கிற தாலி அறுந்தனால என் மாமாக்கு ஏதாச்சும் ஆபத்தாயிருமா? ஓ மாமாவுக்கு எந்த ஆபத்தும் வராது, உனக்கு தான் ஆபத்து. எனக்கு ஆபத்தா? என்ன சொல்றீங்க? ஆமாமா, நீ உன் மாமன் கூட ரொம்ப நாள் வாழ முடியாதுமா. கவலைப்படாதம்மா, அந்த அம்மனை வேண்டிக்கம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தெரியாம தாலி அந்துருச்சு. இதுல என்ன ஆபத்து வரப்போகுது? அந்த அம்மா ஏதோ சொல்லிட்டு போகுது. ஐயோ, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோயில்ல தாலி அறுந்தது. இப்ப கல்யாண போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. என்ன பண்றது? சரி, போட்டோ செவுத்துல சரியா மாட்டி இருந்திருக்காது, அதான் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. இதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம். இங்க பாரு, முதல்ல இந்த வீட்டை ஃபுல்லா நல்லா கூட்டி பெருக்கி ஹால் எல்லாம் நல்லா மாப்பு போட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என் ரூமை கிளீன் பண்ணு. நான் குளிச்சிட்டு வந்து அடுத்து என்ன வேலை பார்க்கணும்னு சொல்றேன். சரிம்மா. ம். பாப்பா, இந்த வீடு ரொம்ப பெருசா இருக்கே. அம்மாக்கு மாப் போட்டு துடைக்க கஷ்டமா இருக்கும்னு நினைக்காத. இந்த கஷ்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். என்னம்மா பெருக்கிட்டியா? பெருக்கியாச்சுமா, ஆயிடுச்சுமா.